ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா பிரண்டை சட்னி தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய், கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறந்துட்டேன், அதனால இப்போ போட்டு சைடில் அரைச்சிக்கிறேன். தூள் கொஞ்சம். பிரண்டெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி போட்டு வதக்கலாம். ஒரு 2 தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி நான் கம்மியாக தான் போடுவேன், தக்காளி போட்டிருக்கேன் இல்லையா. பிரண்டை சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. பிரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காருக்கு கால் ரொம்ப வராமல் இருந்துச்சு. இந்த பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டு தான் கால் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. கால் வலி, மூட்டு வலிக்குலாம் ரொம்ப நல்லது. நான் வீட்டிலே செடி வச்சுருக்கேன், கொஞ்சம் வளர்கிறப்ப அப்படியே கட் பண்ணி சமைச்சி கொடுத்துருவேன். இன்னும் ஒரு 2 பீஸ் வந்திருந்தால் கூட போதும். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டுமாச்சும் சமைச்சி கொடுப்பேன். ரொம்ப நல்லது பிரண்டை. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை சட்னி நீங்களும் வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.